மரிடாயம்மானேஸ்வரே மாறாதவர் அன்பின் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிலே கல்வாரி சிலுவை மீதிலே மாறுதே மாண்பிலே இயேசுவின் அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ இதற்கிணையதுமே இல்லை இணையதுமே இல்லை இதற்கிணையதுமே இல்லை இணையதுமே இல்லை பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே நிசரன் உன்னை தள்ளாமலே நேசனாக மாறிடவே நிசரன் உன்னை தள்ளாமலே நேசனாக மாறிடவே இயேசுவின் அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ இதற்கிணையதுமே இல்லை இணையதுமே இல்லை இதற்கிணையதுமே இல்லை இணையதுமே இல்லை உள்ளத்தால் அவரை தள்ளினோ உள்ளத்தால் அவரை தள்ளினோ தாம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லையாவும் அகன்றிடவே ஆதிதேவன் பலியானாரே அல்லையாவும் அகன்றிடவே ஆதிதேவன் பலியானாரே இயேசுவின் அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ இதற்கிணையதுமே இல்லை இணையதுமே இல்லை ஆவியாலே இதற்கிணையதுமே இல்லை இணையதுமே இல்லை ஆவியாளரை பகிர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க இயேசுவின் அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ இதற்கிணையதுமே இல்லை இணையதுமே இல்லை இதற்கிணையதுமே இல்லை இணையதுமே இல்லை நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெறுக புண்ணியரின் அன்பு வல்லரே பூரணமாய் அன்பு பெறுக புண்ணியர் அன்பு வல்லரே இயேசுவின் அன்பிலே அதினாழம் அறியலாகுமோ இதற்கிணையதுமே இல்லை இணையதுமே இல்லை இதற்கிணையதுமே இல்லை இணையதுமே இல்லை
காயமதை நீக்கிடுமே, யாவும் பாரிலே சாகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. காலை விசுவாச தியானம் ஞானத்தை உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் நீங்கள் யாவரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த காலை விசுவாச தியான நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கவனத்தை திருப்புவோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 19:17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது, இந்த சமபூமியிலே எங்கும் நிற்காதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போய் என்றார். என்ன கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இந்த வசனத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான நல்ல வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்ல கவனிங்க. இங்கு லோத்துவினுடைய வாழ்க்கையிலே அவன் சந்தித்த ஒரு பேர் அழிவை பார்த்து அவன் குடும்பமும் அவனும் தப்பித்து கொள்ளும்படி தேவனாய கர்த்தர் லோத்துவிற்கு கொடுத்ததான ஒரு நம்பிக்கையான வார்த்தை. நல்ல கவனிங்க. கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, லோத்து சோதோம் குமரா என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த லோத்துவின் குடும்பத்திலே அவரு அந்த பட்டணத்தை குறித்து ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஊழியக்காரனாய் ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த பட்டணத்தினுடைய அழிவை அங்க அழிக்கப்பட போகிறது என்கிறதான ஒரு முன் தீர்க்க தரிசனத்தை சொன்ன பொழுது ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபிக்கிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். லோத்து அது காக்கப்படும்படி கர்த்தர் தீர்மானம் பண்ணி லோத்துவினுடைய குடும்பத்தை காக்க, விடுதலையாக்க, ஒரு இரட்சிப்பை, ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படி தேவனாய கர்த்தர் அங்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அவர் தீர்மானம் எடுத்து லோத்துவை அவருடைய குடும்பத்தாரனுடைய கைகளை பிடித்து கொண்டு வந்து அவர் அழிய போகிற பட்டணத்திற்கு வெளியே கொண்டு விட்டு விடுகிறார். கவனிங்கள் நல்லா. வெளியே விட்டு சொல்லுகிறார், நீங்கள் ஓடி போங்கள், பின்னிட்டு பாராதிருங்கள், இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதிருங்கள், நேராய் நீங்கள் மலைக்கு ஓடி போங்கள் என்று சொல்கிறார். அதுல ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அழியாதபடி அந்த மலைக்கு ஓடி போங்கள். என்ன கேட்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த காலை வேளையில இந்த கடைசி காலத்துல நிற்கிறோம். இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்களும் அழியாதபடி இருக்க வேண்டுமானால் உங்கள் குடும்பம், உங்களுடைய தலைமுறை, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய இன சந்துக்கள், உங்களுடைய சகல காரியங்களும் அழியாமல் நீங்கள் இருக்க வேண்டுமானால், குறிப்பாய் ஒருவேளை சூழ்நிலைகள் பாருங்கள், லோத்தினுடைய வாழ்க்கையில சூழ்நிலையை பார்த்தா அழிவு நிச்சயம். பட்டணம் எரிக்கப்பட போகிறது. வசனம் சொல்லுகிறது, அக்கினியும் கந்தகமும் எரிகிற ஒரு பெரிய ஆபத்து அந்த பட்டணத்திற்கு நேரிட்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆபத்திலே ஒருவேளை பட்டணத்திற்குள்ள லோத்து இருந்தா மரித்து போயிருந்திருப்பார். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தார், அவன் குடும்பத்தார் மாத்திரமல்ல, அவனுடைய இன சந்துக்கள் எல்லாரும் அழிந்திருப்பார்கள். சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் அழிந்து போனார்கள். ஜீவன் தப்ப ஓடி போன அவன், அவன் மனைவி, 2 குழந்தைகள் மாத்திரம் அந்த ஜீவன் தப்ப ஓடி போன 4 பேர்கள் அழிவிலிருந்து தப்புவித்து கொள்ளும்படியா தேவனாய கர்த்தர் அந்த லோத்துவுக்கு கொடுத்த கட்டளை, நீ அழிந்து போகாமல் இருக்கும்படி அந்த மலைக்கு ஓடி போங்கள். என்ன கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகள், இந்த கால வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன்,
ஒருவேளை உங்களுக்கு குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலைகளை, ஒருவேளை நான் எப்படி வாழப் போகிறேன், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய ஜீவிதம் எப்படி வாழப் போகிறது, நான் எப்படி இந்த குடும்பத்தை நடத்தி விட போகிறேன், எனக்கு இருக்கிற இந்த குறைவில, எனக்கு இருக்கிற இந்த ஏமாற்றத்துல, எனக்கு இருக்கிற இந்த அவமானத்துல நான் எப்படி நடந்து போக போகிறேன், என்னுடைய குடும்பம் அழிவை நோக்கி அளவா சென்று கொண்டிருக்கிறது என்று இந்த கால வேளையில கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், உங்களை பார்த்து இந்த கால விசுவாச தியானத்திலே தைரியமாய் சொல்லுகிறேன், நீங்கள் அழிந்து போகாதபடி மலைக்கு ஓடி போங்கள். நல்லா கவனிங்க, லோத்துவை அங்கு தூதன் அழகாய் சொன்னார், நீ அழிந்து போகாதபடி மலைக்கு ஓடிப்போ. இந்த காலை வேளையிலையும் அதைத்தான் சொல்கிறேன், மலைக்கு ஓடி போங்கள். எது மலை? நல்லா கவனிங்க, நம்முடைய பார்வையிலே எது மலையா இருக்கிறது? நான் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்றேன். இந்த உலகம் பல இடங்களிலே பூகம்பங்கள், பலவிதமான காரியங்கள், பலவிதமான சூழ்நிலைகள், சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது, நானும் என் குடும்பமும் என்னுடைய தலைமுறையும் காக்கப்பட வேண்டுமானால் நான் அந்த கண்மலையை பற்றி பிடிக்கிறவனா இருக்க வேண்டும், மலைக்கு ஓடி போகிறவனாய். அந்த மலைதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அசையாமல் நிலைத்திருக்கிற மலை. நமக்காக கண்மலையாகிய கிறிஸ்து கல்வாரியிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் கண்மலையினிடத்திலே ஓடி போக வேண்டும். நமக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை, நமக்குன்னு நான் அழிந்து போகாமல், என் குடும்பம் அழிந்து போகாமல், என்னுடைய சந்ததியார் அழிந்து போகாமல் எங்களை காக்க ஒரு கண்மலை இருக்கிறது. அந்த கண்மலையினுடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்பி பாருங்கள், அந்த கண்மலையினிடத்திலே நம்பி பாருங்கள். அதான் ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ஹல்லேலூயா. கண்மலையின் மேலே அஸ்திபார போட்டவனுடைய வீடு என்ன பண்ணாதான்? பெருமழை வரலாம், பெரு வெள்ளம் வரலாம், காற்று அடிக்கலாம். அது அடிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வீட்டின் மேல் மோதலாம். ஆனால் என்ன நடக்காது? இந்த கண்மலையை அசைக்க எந்த சூழ்நிலையினால் முடியாது. இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்கிறேன், எந்த காரியங்களும், எந்த சூழ்நிலைகளும் நீங்க நினைக்கலாம் ஒருவேளை இது என் குடும்பத்தை அழிச்சிரும். சில பேர் தீர்மானம் பண்ணி உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்கள் தொழிலை, உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் அழிக்க சில எதிரிகள், சில சத்துருக்கள் திட்டமிட்டு இருக்கலாம். ஆனா தைரியமா உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை காக்கிற ஒரு கண்மலை உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அங்க லோத்துவின் குடும்பத்திற்கு ஒரு மலையை ஆயத்த பண்ண என் தேவனால் முடியுமானால், இன்றைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற ஒரு கண்மலையை, நம்பிக்கையான கண்மலை, அது ஒரு நாளும் என்னை விட்டு கொடுக்காத கண்மலை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நல்ல கவனிங்க, என்ன கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, நமக்கா இருக்கிற கண்மலை இடத்துல நான் போயிடணும். அழிவு வருதுன்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு பேழையை கொடுக்கப்பட்டது, அவனும் அவன் குடும்பமும் அதன் பேழையிலே காக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய நம்பிக்கை! எனக்கு ஒரு கண்மலை இருக்கு, நான் தனிமையானவன் அல்ல. ஒரு எல்லாரும் சொன்ன, உனக்கு யாருப்பா இருக்கா, உனக்கு சப்போர்ட் பண்ண யார் இருக்கா? எனக்கு நீதி செய்ய நீதியின் தேவனாய கர்த்தர் இருக்கிறார். அந்த கண்மலை இடத்திலே நான் தஞ்சம் புகிறவனாய், அந்த கண்மலை இடத்துல நான் போயிடணும். கிறிஸ்துவின் கண்மலையில நான் அடைக்கலம் போதரணும். பாருங்க, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல எத்தனையோ முறம் நான் உன்னை கூட்டி சேர்க்க நான் திட்டமிட்டேன், தீர்மானித்தேன். யாரு சொல்றா? ஏதோ சாதாரண தலைவர் சொல்லல, ஏதோ ஒரு அறிஞர் சொல்லல, இந்த உலகத்திற்காக தன் ஜீவனை கொடுக்க வந்த கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சேர்த்து கொள்ள எத்தனையோ முறை வந்து நின்றேன். ஆனால் நீங்கள் தான் அந்த கண்மலைக்குள்ள வரல, நீங்கள் தான் அந்த அடைக்கலத்துக்குள்ள வரல. இன்னைக்கு காலை வேளையில உங்களை பார்த்து உங்களுக்கு சொல்றேன், யாருமே இல்லைன்னு சில பேர் உங்களை பார்த்து சொல்றாங்களா? நீ என்ன செய்திட போறன்னு சில பேர் உங்களை பார்த்து சொல்றாங்களா? நீ எல்லாம் எதிர்காலத்துல என்ன செய்திட போறன்னு சில மனிதர்கள் உங்களுக்கு முன்னதாய் சொல்றாங்களா? அவங்களுக்கு எல்லாம் ஒரு எதிர்காலம் இருக்கலாங்க. ஆனா நிச்சயமா சொல்றேன், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வாழ்ந்து செலுத்திருக்க கர்த்தர் செய்வார் என்பதை நிச்சயம். அதனாலதான் லோத்து சொல்றாரு, அந்த மலைக்கு ஓடி போ, கண்மலையின் இடத்துல ஓடிவாங்க. இந்த கால வேளையில உங்களை பார்த்து தைரியமா சொல்றேன், இந்த கண்மலை இடத்துல வந்தவன் ஒருவனும் அழிந்ததா இந்த உலக சரித்திரத்திலே ஒன்றுமில்லை. தைரியமா சொல்ல முடியும். அதனாலதான் பேதுருவை பார்த்து கர்த்தர், கேபா நீ கல்லா இருக்கிற, இந்த கல்லுதான் எனக்கு முக்கியம், இந்த கல்லின் மேல் நான் எதை கட்டுவேன்? சபையை கட்டுவேன். ஒண்ணும் இல்ல, இந்த பூமி மாத்திரம் இல்ல, இந்த பாதாளத்தின் வாசல்கள் கூட இந்த கண்மலை இடத்துல வர முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாதாளத்தை ஜெயித்த கண்மலை அது, மரணத்தை ஜெயித்த கண்மலை அது, சகலவற்றையும் ஜெயித்து உயிர் திறந்த கண்மலை அது, அது எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற கண்மலை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தமரலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு ஒரு கண்மலை இருக்கு. இன்னைக்கு காலை வேளையில ஒரு நம்பிக்கை அதுதான். சோர்ந்து போய் இருக்கிறேன், அல்லது வருத்தத்தோடு இருக்கிறேன், அழுது கொண்டு இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு கண்மலை இருக்கு. அந்த கண்மலை இடத்துல வாங்க, அந்த கண்மலை இடத்துல போங்க. அழிவு உங்களை தொடராது, சாபம் உங்களை தொடராது, பாவம் உங்களை தொடராது, அவமானங்கள் உங்களை தொடராது, நிந்தை உங்களை தொடராது. ஏன்னா இது எல்லாம் அந்த கண்மலை ஆல்ரெடி எனக்காக தன்மேல் சுமந்து கொண்ட கண்மலையின் இடத்துல நீங்க
நீங்கள் வந்து நிற்கும் பொழுது தைரியமா சொல்றேன், இந்த கண்மலை உங்களை காக்கிற கண்மலை. இந்த கண்மலையை அதுதான் சங்கீதக்காரன் அழகா எழுதுகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். சங்கீதம் 18 முதல் 2 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறவருமாயிருக்கிறேன். என் கேடகம் அவர்தான், என் இரட்சணிய கொம்பு அவர். அவர் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கையான வார்த்தை பாருங்க. அந்த கண்மலையை நம்பின ஒருத்தனும் இந்த உலகத்துல தைரியமாய் சொல்ல முடியும், அவரை நம்பின ஒருவனும் அவர் ஏமாற்றினதாய் சரித்திரம் இல்லை. உங்களையும் அவர் ஏமாற்றுகிறவர் அல்ல. அவர் யாரு கையில உங்களை விட்டு கொடுக்க மாட்டாருங்க. மனித கையில விட்டு கொடுக்க மாட்டாரு. எந்த மனுபுத்திரருடைய கையில விட்டு கொடுக்க மாட்டாரு. தைரியமாய் சொல்ல முடியும், உங்களுக்காய் வழக்காடுகிறவர் அவர். என் வழக்க அவர் தன்மேல் சுமந்த எனக்காய் வழக்காடுகிறவர். அதான் இந்த காலை விசுவாச தியானத்துல சொல்றேன், உங்களுக்குன்னு ஒரு கண்மலை இருக்கு, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் தேவைகளை சந்திக்கிற கண்மலை அது. அந்த கண்மலிடத்துல பேசினா தண்ணி வரும். அந்த கண்மலிடத்துல பேசினா, அந்த கண்மலிடத்துல நீங்கள் நின்றா உங்கள் தேவைகளை அது கண்மலை சந்தித்து கொடுக்கும். என தைரியமாய் சொல்ல முடியும், என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியும் அதன் நிறைவும் அவர் கையில இருக்கிறது. அவர் கரத்தின் கையுக்கு கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அதனால தைரியமா சொல்றேன், உங்களுக்கென்று ஒரு கண்மலை இருக்கிறது. அந்த கண்மலை இடத்துல வாங்க. அந்த கண்மலையை விட்டுட்டு வேற எங்கே நின்றாதீங்க. அதான் வசனம் சொல்லுது, நீ சமபூமியில எங்கோ நில்லாதே, நின்றாத. உனக்கு அடைக்கல சமபூமி அல்ல, உனக்கு அடைக்கல இந்த உலகம் அல்ல, உனக்கு நிரந்தர சந்தோஷத்தை தருகிற இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல. உனக்கு அடைக்கல எது தெரியுமா? அந்த கண்மலை மாத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இயேசுங்கிற கண்மலை தான் உலகத்தின் மனிதர்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறது. இயேசு என்கிற கண்மலை தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. தைரியமாய் சொல்ல முடியும், பேசிக் கொண்டிருக்கிற எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிற எனக்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறது. பேசிக் கொண்டிருக்கிற எங்களை போல அநேக ஊழியர்கள் பரிசுத்தவான்களால் சொல்ல முடியும், அந்த கண்மலையை நம்பின ஒருவனும் வீணாய் போனது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த கண்மலை இடத்திலே வாழ்வு மாத்திரமே இருக்கிறதே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த கண்மலை இடத்துல வரணும், அந்த கண்மலையில நிலைச்சு நிக்கணும். வாசிக்கலாம் யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15:5. அந்த கண்மலையின் மேலே நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? அவரிலே நிலைச்சு நிற்கிறேன். அந்த கண்மலையில நிலைச்சு நிக்கணும். இங்க ஒரு உதாரணத்தை யோவான் எழுதுகிறான். திராட்சை செடி, சிந்திச்சு பாருங்க. திராட்சை செடியில இருந்து அந்த கொடி ஒண்ணு அந்துட்டுன்னா அந்த நிலைமை என்ன? கொஞ்ச நாள் தான், அது பலனும் கொடுக்காது. கொஞ்ச நாள் அது இருக்கும், இந்த உலகத்துல பார்க்க பச்சையா இருக்கும். கொஞ்ச நாள் போன உடனே அது சூரிய ஒளி பட்ட பொழுது அது கருகி போயிடும், அது காஞ்சு போயிடும். அது மாத்திரமா நடக்கும். எல்லாரும் ஏறி மிதிப்பாங்க, எல்லாரும் அதை அந்த குப்பையை கூட்டி கடைசியில் என்ன பண்ணுவாங்க? எரிப்பார்கள். எங்க இதுக்கு முன்னாடி அந்த திராட்சை செடியோட அந்த கொடி இணைஞ்சிருக்கும், சூரிய ஒளி படாமையா இருந்துச்சு, பட்டதுதான். ஆனா ஒளி செடியோடு கொடி இசைந்திருக்கும் பொழுது கட்டாயமா எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் அதை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அந்த கொடி செடியை விட்டு கொடி கீழே விழுந்துட்டுன்னா கொஞ்ச நாள்ல காஞ்சு போயிடும். சாதாரண தென்றல் காட்சி கூட அதை அடித்து கொண்டு போய் கொண்டே இருக்கும். எனக்கு கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகள், உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால், கிறிஸ்துவோடு கூட நிலைத்து நின்றால், கிறிஸ்துவின் அன்பிலே உங்களை இணைத்துக் கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாய் சொல்ல முடியும், தைரியமாய் சொல்ல முடியும், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களை தவிர நீங்கள் வீழ்ந்து போவது இல்லை. உங்களை வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்கிற தெய்வம் பாருங்க. அப்ப அந்த கண்மலையின் மேல தஞ்சம் புகுந்து விடுங்க. அந்த கண்மலை இடத்துல வந்துருங்க. அந்த கண்மலையில நிலத்து நில்லுங்க. அந்த கண்மலை தான் உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் நாங்க உங்க கூட இருப்போங்க. நீங்க எங்களை தாராளமா நம்பலாம், தாராளமா நம்பலாம். நான் தைரியமாவே சொல்றேன், இந்த உலகத்துல நீங்க நம்பலான்னு சொல்ற எல்லாருமே உங்களை வச்சு அவங்களுக்கு சில ஆதாயம் இல்லைன்னா உங்களை நம்புறது இல்லைங்க.
சில சில கம்பெனிகள் வருவாங்க, நீங்க உங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுங்க, எங்கிட்ட போட்டு வைங்க, உங்கள் பணத்திற்கு நாங்கள் பொறுப்பாளின்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா நீங்க 100 பேர் பணம் போடும் பொழுது அந்த 100 பேர் போடுற பணம் இன்னைக்கு அது அவனுடைய தேவை. உங்களுக்கு இன்னொரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் போட்டிருப்போம், 4 மாசமோ 6 மாசமோ 10 மாசமோ இல்ல 1 வருஷமோ. ஆனா நீங்கள் 100 பேர் கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுக்கிற பணம் இன்றைக்கு அவனுடைய தேவை. அதனாலதான் சொல்றான், நீங்க என்னைய நம்புங்க. ஆனா தைரியமா சொல்றேன், உங்களுடைய தேவை அவருக்கு இல்லை, ஆனா நீங்கள் அவருக்கு தேவையா இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஐயா, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். நீங்கள் செலுத்துகிற அந்த சர்வங்க தகன பலிகளை காட்டிலும், நீங்கள் கொடுக்கிற பலவிதமான பலிகளை காட்டிலும், இது எல்லாத்த விட நீங்க அவருக்கு அவசியம். அதனாலதான் சொல்றான், லோத்துவே, நீ மலைக்கு ஓடி, உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ. இங்க லோத்திட்ட மலைன்னு சொல்றாரு. ஆனா புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் சொல்ற, வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்களேன். அங்கு புதிய திருச்சபைக்கு, அலையில அவனுடைய உடன்படிக்கை இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட திருச்சபைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இங்க லோத்துவுக்கு மலை, ஜீவன் தப்ப ஓடி பண்ணா மலைக்கு போ. ஆனா புதிய ஏற்பாடு சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்றைய காலத்துல உங்களை பார்த்து இந்த காலவேளையில நான் தைரியமா சொல்கிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் அந்த மலையினிடத்திலே, அந்த ஜீவ கண்மலையினிடத்திலே வாருங்கள், அங்கே உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும். மலையிலையா சரத்துல ஒரு இளைப்பாறுதல், இருதயத்துல ஒரு இளைப்பாறுதல், உங்களுடைய வியாதியிலிருந்து ஒரு இளைப்பாறுதல், உங்கள் கடனிலிருந்து ஒரு இளைப்பாறுதல், உங்களுக்கு துக்கத்திலிருந்து ஒரு இளைப்பாறுதல் எப்ப கிடைக்கும்? நித்திய கண்மலையாகிய கிறிஸ்து இடத்திலே வரும் பொழுது நிச்சயமாய் தைரியமாய் சொல்லுகிறேன், இந்த கண்மலை இடத்திலே ஒரு பெரிய ஆறுதல் உண்டாயிருக்கிறது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உண்மையிலே வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதக்காரன் தைரியமாய் சொல்லுகிறான். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆத்துமாவுக்கு சொல்றாரு, ஏன் கலங்குற, ஏன் திகைத்து போற, ஏன் அழுதுகிட்டே இருக்க, ஏன் இந்த சூழ்நிலையை பார்த்து ஏன் வேதனைப்படுற, உனக்கு நித்திய கண்மலை இருக்க நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? இந்த காலை வேளையில ஊழியக்காரன் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற கண்மலை உங்களுக்கு முன்னாடி இருக்க, ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் சமபூமியிலே நின்று? சமபூமியினா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. என்னுடைய கம்ஃபர்ட் சோன். சில நேரங்களை பிரயாணப்படுவோம், எங்க நல்ல வெயில்ல போய்கிட்டு இருக்க பட்சத்துல எங்கேயாட்டு ஒரு நிழல் பார்த்தா நின்றுவோம். ஆனா நம்முடைய பிரயாணம் எங்க இருக்கு? என் பிரயாணம், நான் இந்த பூமியில காக்கப்பட வேண்டுமானால் கண்மலையை நம்பணும். போற வழியில எங்க நிழல் கிடைக்கும் சாஞ்சிடக்கூடாது, எங்க இடம் இருக்கோ அங்க என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. வெள்ளாடு பார்த்துருக்கீங்களா? வெள்ளாடு பார்த்துருப்போம், அது எங்க பச்சையா இருக்கோ வாய வச்சு. ஆனா செம்மறியாடு அப்படி கிடையாது. தன் எஜமான எங்க கொண்டுட்டு போறாரோ அவர் பின்னாடி தலை குனிஞ்ச மனமா நேரா போய்கிட்டே இருக்கும். நான் பெரிய உதாரணமா சொல்றேன், சின்ன உதாரணமா சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்? கண்மலையின் இடத்துல உங்க முன்னாடி என்ன விதமான, அது சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷனா, எந்த விதமான தடைகள் வந்தாலும் சரி, உங்க நோக்கம் முன்னா இருக்கணும், கண்மலையை விட்டுறவே கூடாது. உங்களுக்கு எத்தனை தடைகள் வேணா வரலாம், எத்தனை காரியங்கள் வேணா உங்க வாழ்க்கையில உங்களை எழும்பி உங்களை சோதித்து கொண்டிருக்கலாம். சில பலவீனங்கள் உங்களை சோதிக்கும், சில மனிதர்கள் உங்களை சோதிப்பாங்க, சில காரியங்கள் சில வேலைகள் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். எதுக்கு? இந்த கண்மலையை நம்பாதபடிக்கு. ஆனா தைரியமா சொல்லணும், எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த கண்மலை என்கிட்ட இருந்தா போதும். எத்தனை பேர் இந்த கால வேலையில ஆமன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு தைரியமா அந்த கால விசுவாச தியானத்தில் தைரியமா சொல்றேன், உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய பாடுகளை, உங்களுடைய உபத்திரவங்களை, உங்களுடைய சகல காரியங்களையும் சுமந்து தீர்த்திருக்கிற ஒரு கண்மலை இருக்கு. இந்த கண்மலையின் இடத்துல வந்திருக்கு. உங்களுக்கு யாரு இல்ல, கண்மலை இருக்கு. எப்பவும் சொல்லுங்க போகும்போதுல, எனக்கு யாரு இல்லையா, கண்மலை இருக்கு. என்னால சொல்ல முடியும், அநேக நேரங்கள சாட்சி. சும்மா ஒரு காரியமா சொல்றேனே, இதெல்லாம் பெரிய சாட்சியா நீங்க கேட்கலாம். எங்கேயோ நான் ஒரு நாள் ஒரு இடத்துல பிரயாணப்படும் பொழுது நான் யோசிச்சேன், அந்த இடத்துல எனக்கு யாரையுமே தெரியாது, நான் இங்க போய் என்ன செய்ய போறேன் அப்படின்னு. நான் பிரயாணப்படும் பொழுது எனக்கு பல குழப்பத்தோடு அந்த பிரயாணம் ஆரம்பித்தது.
ஆனா உண்மையாவே நான் சொல்றேன், இந்த பிரயாணத்தை முடிச்சு வரும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கர்த்தர் எனக்கான ஒரு ஆளை அங்க ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். போன வேலை வேக வேகமா முடிந்தது. வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்தார். அதனாலதான் தைரியமா சின்ன விஷயம் நான் ஆண்டவர்ட்ட சொல்லிட்டு போனேன். யாருமே இல்லை அவரு எங்களுக்கு முன்னாடி கண்மலை அவரு போனா போதுங்க. பிரயாணங்கள்ல சொன்ன அதான் மோசே சொன்னாரு, எங்களுக்கு எது இல்லாட்டாலும் நீங்க முன்னாடி போகலன்னா நான் பிரயாணம் பண்ணாட்டேன். நீங்க எனக்கு முன்னாடி போகலன்னா நான் பிரயாணப்படவே மாட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் என் கண்மலைன்னு சொல்லி பாருங்க. அந்த கண்மலையின் இடத்துல தஞ்ச போகும். வேற எந்த கண்மலையும் நம்பாதீங்க, சமபூமியை நம்பாதீங்க. இந்த சமபூமி கொஞ்ச நேரம் எனக்கு உதவிச்சு, கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன். வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே கிடையாது. கிறிஸ்துவை தவிர யாரும் எப்பொழுதும் என்னை புரிந்து கொள்ள முடியாது. அதனால நான் தைரியம் அந்த காலங்களில் சொல்றேன், நித்திய கண்மலையை விட்டுறாதீங்க. அந்த கண்மலையின் இடத்துல, அந்த தேவனிடத்துல உங்களை அர்ப்பணிங்க. அந்த கண்மலையின் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. இந்த கால வேளையில இந்த தியானத்துல ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, எனக்குன்னு ஒருவர் இருக்கிறார். யாரும் இல்லைன்னு தயவு செய்து நினைக்காது. உங்கள் தேவைகளை புரிந்து கொள்ளுங்க, உங்கள் நிலையை சரியாய் புரிந்து கொள்ளுங்க. அதான் அண்ணன் சான்சம் ஜாய்சன் ஒரு பாடு உண்டு, எனக்கு ரொம்ப பிடித்த பாடு. என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர். அவர் என் நிலைமை அவருக்கு தெரியுங்க. அப்ப என் நம்பிக்கை அவரா இருப்பாரானா என் சூழ்நிலைகளை அவரால் மாற்ற முடியும். என்னுடைய எல்லா காரியங்களையும் அவரால் மாற்ற முடியும். இன்னைக்கு காலை வேளையிலே சொல்லுங்க, இந்த கால தியானத்துல ஒன்ன மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். நித்திய கண்மலையை நம்பி பாருங்க. அவர் என் கண்மலை, அவர் என் கோட்டைன்னு சொல்லுங்க. உங்கள் தேவன் உங்கள் பலனாயிருப்பார். கண்களை மூடலாமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல இயேசுவை இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எங்களுக்கு முன்னதாய் ஆண்டவரை தந்திருக்கிற அந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவின் இடத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்து எல்லா காரியங்களையும் ஒப்புவித்து கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து உங்க கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளை உங்களுக்கு இனிமையான காலையா இருக்கும் என்று நான் அன்றைக்குள்ள விசுவாசித்து உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு இந்த ஊழியத்திற்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை வேத வசனங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில 6 மணிக்கு இந்த காலை விசுவாச தியானம் உங்களுக்கு ஒளிபரப்பாகிறது. தொடர்ந்து இதை பாருங்கள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆனால் எங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய சாட்சிகளை அனுப்பி தரலாம். ஒரு ஜெப குறிப்பு இருக்குமானால் அந்த ஜெப குறிப்புக்கு ஒரு நம்பர் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து அந்த நம்பருக்கு போன் செய்து நீங்கள் ஜெபிக்கலாம். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நமக்கு பெண்கள் நேரம் இருக்கிறது. அதுல நம்முடைய ஊழியக்கார மக்களுடைய வார்த்தை கொடுக்கிறார்கள். தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.